ஹலோ மற்றும் வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் குளிர்காலத்தில் பார்கின்சன் நோயாளிகள் தங்கள் உணவில் எளிதாக சேர்க்கக்கூடிய காய்கறிகள் குறித்து நான் உங்களுடன் பேசப் போகிறேன். நீங்கள் அந்த வகை காய்கறிகளை சாப்பிட வேண்டும். அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நல்ல அளவில் இருக்க வேண்டும். கனிமங்கள் மற்றும் வைட்டமின்களும் இருக்க வேண்டும். அவை உங்கள் நியூரான்களுக்கு சக்தி அளிக்க வேண்டும். டோபமின் செல்களை மேலும் சேதமடைவதை தடுக்க வேண்டும். மேலும் உங்கள் கைகளில் கடினத்தன்மை ஸ்டிஃப்னஸ் ஏற்படுகிறது, நடக்கும்போது சிரமம் ஏற்படுகிறது, சரியான சமநிலை கிடைக்கவில்லை, கைகளில் நடுக்கம் தெரிகிறது. இதற்கு பிறகும் உங்களுக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறது என்றால் இந்த எல்லா விஷயங்களும் குளிர்காலத்தில் உங்களுக்கு பெரிதும் நிவாரணம் அளிக்கக்கூடும். அப்படி என்றால் வாருங்கள், எந்தெந்த காய்கறிகளை நீங்கள் எளிதாக சாப்பிடலாம் மற்றும் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்பதை புரிந்து கொள்வோம். முதலில் காய்கறிகள் பற்றி பேச வேண்டும் என்றால் அது கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகள் ஆகும். எல்லா பச்சை காய்கறிகளும், உதாரணமாக கீரை, வெந்தய இலை, பத்துவா, கடுகு இலை போன்றவை. நீங்கள் இவற்றை எளிதாக சாப்பிடலாம். இவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது, இதில் ஃபோலேட் உள்ளது, மக்னீசியம் உள்ளது, இதில் நாரும் உள்ளது. இது நியூரான்களை பாதுகாக்கிறது மற்றும் அதே சமயம் டோபமின் செல்கள் குறைவதையும் தடுக்கும். டோபமின் என்றால் என்ன? டோபமின் என்பது ஒரு ரசாயனமாகும். இது குறைவாக இருந்தால் உங்கள் உடல் சரியாக ஒருங்கிணைக்க முடியாது. உங்கள் மூளை உங்கள் உடலை ஒருங்கிணைக்க முடியாமல் உங்கள் கைகளில் நடுக்கம் தெரியும், நடக்கும்போது சிரமம் ஏற்படும். இதுக்கு பிறகும் தூக்கம் வராது மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனை தொடரும். எனவே நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் கைகளில் உள்ள கடினத்தன்மை பெரிதும் குறைந்துவிடும். இரண்டாவது காய்கறி புரோக்கோலி. நீங்கள் புரோக்கோலியையும் எளிதாக சாப்பிடலாம். புரோக்கோலியில் சல்போராஃபேன் என்ற ஒரு கூறு உள்ளது. இது மூளையை பாதுகாக்கிறது மற்றும் டோபமின் செல்களையும் காப்பாற்றுகிறது. அவை குறைவதை தடுக்கிறது. இதனால் டோபமின் குறைவதால் உங்கள் கைகளில் கடினத்தன்மை, கைகளில் நடுக்கம், நடக்கும்போது சிரமம் போன்றவை தோன்றினால், நீங்கள் சிறிய படிகள் எடுத்து நடக்கிறீர்கள் என்றால் இந்த எல்லா சிரமங்களும் உங்களுக்கு தோன்றும். ஆகவே நீங்கள் புரோக்கோலி சாப்பிடும்போது இந்த சிரமங்கள் அனைத்தும் மெதுவாக குறைந்துவிடும். மூன்றாவது காய்கறி என்பது நீங்கள் எளிதாக கேரட் மற்றும் பீட்ரூட் ஆகியவற்றையும் சாப்பிடலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது, டோபமினை அதிகரிக்கிறது. மேலும் இதில் உள்ள பீட்டா கேரோட்டின் உங்கள் டோபமின் செல்களை மேம்படுத்த உதவுகிறது. ஆகவே நீங்கள் எளிதாக கேரட்டையும் பீட்ரூட்டையும் சாப்பிடலாம். இதற்கு மேலாக சுரைக்காய் மற்றும் பூசணிக்காயையும் நீங்கள் எளிதாக சாப்பிடலாம். இதில் நார்ச்சத்து மிகுந்த அளவில் உள்ளது. பலர், குறிப்பாக வயிற்றில் வாயு, அமிலம் அல்லது முழுமையாக கழிவுகள் வெளியேறாத பிரச்சனை உள்ள நோயாளிகள், இவர்கள் கண்டிப்பாக சுரைக்காய் மற்றும் பூசணிக்காய் சாப்பிட வேண்டும். இது பிஎன்மை கப்ஜே பிரச்சனையிலும் உங்களுக்கு நிவாரணம் தரும். மேலும் தொடர்ந்து ஏற்படும் வாயு மற்றும் அமிலம் போன்ற பிரச்சனைகளிலும் இது நல்ல நிவாரணம் அளிக்கும். அதனால் நீங்கள் சுரைக்காய் மற்றும் பூசணிக்காய் கறியையும் எளிதாக சாப்பிடலாம். இதற்கு மேலாக இப்போது குளிர்காலத்தில் இனிப்பு உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ எளிதாக கிடைக்கிறது. அதனால் நீங்கள் இனிப்பு உருளைக்கிழங்கையும் சாப்பிடலாம். ஏனெனில் இனிப்பு உருளைக்கிழங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் கைகளில் ஏற்படும் கடினத்தன்மை கைகள் இறுக்கமாக இருப்பது போலவும் வலி இருப்பது போலவும் உணரப்படலாம். நீங்கள் நடக்கும்போது அதிகமான சிரமம் ஏற்படுகிறது, கடினத்தன்மை மிகவும் அதிகமாக உள்ளது என்றால் இனிப்பு உருளைக்கிழங்கை எடுத்துக்கொள்ளும் போது அது உங்கள் கடினத்தன்மையையும் குறைக்கும். இது உங்களுக்கு சக்தியை வழங்குகிறது. எனவே நீங்கள் எளிதாக இனிப்பு உருளைக்கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம். பல வகையான காய்கறிகள் உள்ளன. அவற்றை பார்கின்சன் நோயாளிகள் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் காளான், மஷ்ரூம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நான்வெஜ் உணவு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் மீனும் முட்டையின் வெள்ளை பகுதியும் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். எனவே நான் நம்புகிறேன் பார்கின்சன் நோயாளிகள் அனைவருக்கும் குளிர்காலத்தில் என்ன சாப்பிட வேண்டும் என்று புரியவில்லை என்றால் அவர்களுக்கு பல்வேறு விருப்பங்கள் உள்ளன. அவற்றை நான் உங்களிடம் கூறியுள்ளேன். நீங்கள் பச்சை காய்கறிகள் மற்றும் காரட், முள்ளங்கி எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இலைகள் கொண்ட கோவிக்காயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில நேரங்களில் நீங்கள் தக்காளியும் சாப்பிடலாம், ஆனால் குறைந்த அளவில் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். தினசரி அடிப்படையில் தக்காளி சாப்பிட வேண்டாம். அதே நேரத்தில் நீங்கள் காரட்டும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இந்த எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டால் விரைவில் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.